இந்த நாட்களிலும் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து இயேசுவானவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலம் நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற அத்தனை பேரும் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், இயேசு நன்மை யாருக்கு செய்யாமல் இல்லை. அத்தனை பேருக்கும் இயேசு நன்மை செஞ்சிருக்கிறார். யாரும் நன்மை செய்யாத யாரும் இந்த இடத்துல வரவும் இல்லை, இந்த செய்தியை கேட்கவும் இல்லை. ஒருவேளை புதிதாக இயேசுவை பற்றி கேள்விப்படுகிற யாராவது இருந்தால் உங்களுக்கும் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கும் நன்மை செய்கிறவர். நன்மை நன்மை என்று சொல்லும்போது நல்ல காரியங்களை செய்வார், உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எல்லாருக்கும் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். வியாதிகளில் சுகம் தந்திருக்கிறார், பிரச்சனைகளில் விடுதலை கொடுத்திருக்கிறார், கடன் தொல்லைகளை மாற்றி இருக்கிறார். இன்னும் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு காரியங்களிலும், இக்கட்டுகளிலும், கண்ணீர்களிலும் நீங்கள் தேவனே என்று கூப்பிட்ட போதெல்லாம் உங்களுக்கு அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆனாலும் இந்த இயேசுவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட இன்னும் சில நன்மைகள் உண்டு, இன்னும் சில பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு, இன்னும் சில உயர்வுகள் உண்டு. அதைத்தான் நாம் வேதத்தின் அடிப்படையில் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாமே. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் ஐயா. இந்த மாலை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கூட்டி சேர்த்திருப்பது உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைக்கு முன்பாக. அந்த வார்த்தை எங்களோடு கூட வல்லமையாய் வெளிப்படக்கூடாமல் போராடுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவனாய், பலனாய், ஆசீர்வாதமாய் மாறட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வெளிப்படுதல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுதல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வேத வசனத்தில் ஒரு 3 அல்லது 4 நேரத்தை பொறுத்து நாம் தியானிக்க போகிறோம். சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய, நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய அன்பின் சீடனாய் இருந்த யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியங்களிலே தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்க முடிகிறது. முதல் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். 2-3 அதிகாரங்களில் கடைசி காலத்தின் 7 சபைகளின் சூழ்நிலைகளை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 4ஆம் அதிகாரத்திலிருந்து அவருடைய வருகை முன்னிட்டு நடக்கிற, தேசத்தில் நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பேசியிருந்தார். கடைசியாக பார்க்கும்போது அவருடைய வருகைக்கு பின்னான காரியங்களை வரைக்கும் ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல முதலாவது கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்மிடத்தில் இயேசு அன்பு கூர்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பாஸ்டர்? உண்மைதான். இயேசுடைய அன்பு எல்லாத்தையும் உண்டு என்பது நமக்கு தெரிந்த காரியம்தான். ஆமாவா இல்லையா? யாருமே ஸ்தோத்திரம் இயேசுடைய அன்பை ருசிக்காம இல்ல. இயேசுடைய அன்பை ருசிக்காத யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல. எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய அன்பை ருசிச்சுதான் வந்திருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? சும்மா யாரும் சபைக்கு வர்றதில்லை இன்னைக்கு. ஆனாலும் எழுதப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். யார் அன்பு கூர்ந்தார்? இயேசு. இன்னைக்கு உலகத்தின் அன்புக்காக தான் நாம ஓடுறோம், உலகத்தின் அன்புக்காக தான் நாம வாழ்றோம். உலகத்தின் அன்பை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி நாம் இந்த உலகத்தின் அன்பை சம்பாதிக்க, உலகத்தின் அன்புக்குள்ளாக காணப்பட, உலகத்தானாகிய நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்களின் அன்பை பெற்றுக்கொள்ள எதெல்லாமோ தியாகம் பண்றோம், அதுக்காக மெனக்கிடுறோம், அதுக்காக சமயம் செலவழிக்கிறோம். சோத்துறோம். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததை ஆலயத்துக்கு வரும்போதும், பிரச்சனை வரும்போதும், சூழ்நிலைகள் வரும்போதும் மட்டும்தான் ஞாபகம் வருது. மற்ற நேரமெல்லாம் உலக அன்பு, மற்ற நேரமெல்லாம் உலக அன்பு. அந்த உலக அன்புக்காக தான் சம்பாதிக்கிறோம், அந்த உலக அன்புக்காக தான் ஓடுறோம், அந்த உலக அன்புக்காக தான் உழைக்கிறோம், அந்த உலக அன்புக்காக தான் பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஒன்றை மறக்க வேண்டாம், இந்த உலகத்தில் உங்களிடம் அன்பு வைத்திருக்கிற எல்லாருமே ஒரு
பலனை உங்களிடமிருந்து எதிர்பார்த்துதான் அன்பு வைத்திருக்கிறார்கள். அது உங்கள் வாழ்க்கை துணையா இருந்தாலும், அது உங்கள் பிள்ளைகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும், உங்களிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு நன்மை, இல்லாவிட்டால் உயர்வு, ஏதோ ஒரு யூஸ், ஒரு ஸ்தோத்திர ஆதாயம் இல்லாமல் யாரும் உங்களை நேசிக்கவும் இல்லை, நீங்களும் யாரிடத்தில் அன்பு கூறவும் இல்லை. நல்லா விளங்கிடுங்க. தொடர்ந்து ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசினா, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி வாழ்ந்தா, நீங்க அவங்கள்ட்ட அன்பு வைப்பீங்களான்னா வைக்க மாட்டீங்க. ஒருவருக்கு பிடிக்காத மாதிரி நீங்க தொடர்ந்து பேசி வாழ்ந்தால் உங்களிடத்துல யாரும் அன்பு வைக்க போறதே கிடையாது. ஆனா தொடர்ந்து பிறந்ததிலிருந்தே நாம ஒருத்தருக்கு பிடிக்காமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன். இதுதான் பரலோக அன்புக்கும் நம்முடைய உலக அன்புக்குள்ள பெரிய வித்தியாசம். மனைவி எதுவரைக்கும் நேசிப்போம்? நமக்கு பிடித்தது போல அவள் நடந்து கொண்டால் மனைவியின் மீது அதிக அன்பு வைப்போம். ஆமாவா இல்லையா? பிள்ளைகளிடத்தில் அதிக அன்பு வைப்போம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு இந்த இடத்துல யாராவது சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. ஆனாலும் பைபிள் சொல்லுது, நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். எத்தனை பேர் அந்த அன்பை உணர்றீங்க? அந்த அன்பை மறந்துடாதீங்க. நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். தாயின் கருவில் உருவாகும் முன்னரே, ஆமென் ஸ்தோத்திரம், நம்மை பெற்ற தாய் உருவாகும் முன்னரே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுது இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் அவர் நேசித்தார், முன்குறித்தார், அன்பு கூர்ந்தார். இவ்வளவு நமக்கு நல்லா தெரியுது. உலக அன்பை நான் சொன்னேன், இந்த உலக அன்புக்கு நீங்க பாத்திரவான்களா இருந்தா மட்டும்தான் அன்பு உங்க கூட வரும். ஆனா பரலோக அன்புக்கு நீங்க பாத்திரவான்களே இல்ல, ஆனா அந்த அன்பு உங்க கூட இன்னைக்கு இருக்கு. அதுக்காக ஒரு கைத்தட்டு கொடுத்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அந்த அன்பை நினைச்சு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அல்லேலூயா. சரி கவனிங்க, இந்த உலக அன்பு எதுக்காக இருக்குதுன்னு? ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக. எந்த ஆதாயம்? என்னுடைய ஆதாயத்துக்காக யாரும் என்னிடத்தில் அன்பு வைக்க மாட்டாங்க பாருங்க. அவர்களுக்கு ஏதோ ஒன்று என்னால் ஆதாயம் இருந்தால் என்னிடத்தில் அன்பு வைப்பாங்க. ஆனா இந்த பரலோக அன்பு, இயேசுவின் அன்பு, சிலுவையின் அன்பு எப்படிப்பட்டது, எதற்காக அப்படிங்கறத நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. அப்போ இயேசுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன? என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். இதை மறந்துடாதீங்க. இப்போ நாம தியானிக்க வேண்டியது, எதுக்காக அன்பு கூர்ந்தார்? எதுக்காக அன்பு கூர்ந்தார்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து கைத்தட்டி பாடி ஆராதிக்கவா அன்பு கூர்ந்தார்? இந்த 40 நாள் மாத்திரம் இயேசுவ பாடு மரணத்தை நினைக்கவா அன்பு கூர்ந்தார்? சொல்லுங்கம்மா. நாம சம்பாதித்து கொண்டு வருகிற ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய்க்காக அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் அவருடையது, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதுள்ள குடிகளும் கர்த்தருடையது. நம்முடைய இந்த சம்பாத்தியம் காணிக்கைக்காக அவர் நம்மிடத்தில் அன்பு கூறவில்லை. நம்மை ஆசீர்வதிப்பதற்காக மட்டும் அவர் நம்மிடத்தில் அன்பு கூறவில்லை. மாறாக யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. எதுக்கு அன்பு கூர்ந்தாராம் தெரியுமா? மறக்காதீங்க. நாம் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நம்மில் இயேசு அன்பு கூர்ந்தார். அப்படிதானே சொல்லுது? அன்பு கூர்ந்ததுனால இயேசுவை நம்மளை விசுவாசிக்க வைக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறனால என்ன கிடைக்குது? வீடு கிடைக்குது, ஆஸ்தி ஐஸ்வர்யம் கிடைக்குது, நல்ல வருமானம் கிடைக்குது, வளர்ச்சி உண்டாகுது, பெருக்கம் உண்டாகுது. எல்லாம் உண்மைதான். ஆனா ஒண்ணு, அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ, யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும், நீங்கள் குடிகாரனா இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவத்தை செய்து வாழ்கிறவர்களா இருக்கலாம், இந்த சிலுவை தியான கூடுகையின் 2வது நாளில் கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும், எந்த அக்கிரமத்தின் கட்டில் இருந்தாலும், இதுவரையிலும் எந்த தெய்வத்தை, எந்த விக்கிரக ஆவிகளை உலகத்தில் கண்டதெல்லாவற்றையும் வழிபடுகிற எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தாலும் ஒன்று சொல்லுகிறேன், அவரை விசுவாசித்து, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நீங்களும் நானும் கெட்டு போக கூடாதுன்னு அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்.
இப்போ இயேசுடைய அன்பு எதுக்காக வந்துச்சா? நமக்கு நாம கெட்டு போக கூடாதுன்னு தான் இயேசுடைய அன்பு நமக்கு வந்திருக்கு. அப்படின்னா ஒரு நாள் நாம் எல்லாரும் கெட்டு போனவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். கெட்டு போனவர்களாய் நடந்தோம், கெட்டு போனவர்களாய் ஜீவித்தோம், கெட்டு போனவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் காணப்பட்டது. கெட்டு போன ஒருவரையும் உலகம் நேசிக்காது, கெட்டு போன ஒருத்தரையும் உலகம் உயர்த்தாது. ஆனா கெட்டு போனவர்களாகிய நம்மை தான் இயேசு நேசித்தார். இயேசு அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அப்ப இயேசு எதுக்காக நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாரா? நான் நேரமே சொன்ன மாதிரி நம்முடைய ஆள்பலத்துக்காகவோ நம்முடைய சபையின் எண்ணிக்கைக்காகவோ 5 ரூபாய் 10 ரூபாய் பணத்துக்காக அல்ல. இயேசு மகனே, உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது நீங்கள் சொல்லுங்க, நான் கெட்டு போகாமல் இருப்பதற்கு. இதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்த வேண்டியதாச்சு. இதுக்காக தான் அவர் சிலுவையில பலியாக வேண்டியதாச்சு. இதுக்காக தான் அவர் பாடுபட வேண்டியதாச்சு. இதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்த வேண்டியதாச்சு. இத்தனை பாடுகளும் எதற்கு பட்டார் தெரியுமா? நீங்களும் நானும் கெட்டு போக கூடாது என்பதற்காக. அப்ப நம்ம கெட்டு போன அவருக்கு என்ன? அவருக்கு ஒரு லாபமும் இல்லையே, அவருக்கு நாம நல்லான ஒரு ஆதாயமும் இல்லையே. ஆனா நாம் கெட்டு போனால் நம்முடைய முடிவு ஆக்கினை தீர்ப்பு, நம்முடைய முடிவு பாதாளம், நம்முடைய முடிவு மரணம். இன்றைக்கு எப்பேற்பட்ட பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மகனே, இயேசுடைய அன்பு உன்னை அழைக்கிறது. இயேசுடைய அன்பு உங்களை இந்த ராத்திரி வேளையில் சந்திக்க வருகிறது. இயேசுடைய அன்பு உங்களை தேடி வருகிறது. எதற்காக தெரியுமா? நீங்கள் கெட்டு போய் கிடக்கிற உங்கள் பிள்ளைகள், இன்னைக்கு உங்க பிள்ளைகள் எல்லாரும் இயேசுடைய அன்புக்குள்ள நிரப்பப்பட்டிருக்கிறாங்களா? உங்க புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் குடும்பத்தார் இயேசுவின் அன்புக்குள்ள நிரப்பப்பட்டிருக்காங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, கெட்டு போகிற என் புருஷனை தேடி உங்க அன்பு வெளிப்பட்டு வருவதாக. கெட்டு போகிற வாழ்க்கை வாழ்கிற என் பிள்ளைகளை தேடி இயேசுவின் அன்பு கடந்து வருவதாக. கெட்டு போய் கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் இயேசுவின் அன்பு வெளிப்படுவதாக. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, இந்த 40 நாளுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் தேசத்துல இயேசுவின் அன்பு கெட்டு போகிற ஜனத்தின் மத்தியில வெளிப்படுவதாக. குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு டாஸ்மாக்கில் இந்த மாலை கூட்டமாய் கூடியிருக்கிற அந்த துன்மார்க்க கூட்டம் இன்னைக்கு கெட்டு போகிறதே, அவர்களை தேடி இயேசுவின் அன்பு வெளிப்படுவதாக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் விண்ணப்பம் பண்றீங்க? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? இந்த திருச்சபை சார்ந்த உங்கள் குடும்பத்தார், உங்கள் பிள்ளைகள், உங்கள் புருஷன்மார் இப்போ எங்க இருக்கிறாங்க? ஆண்டவரே, கெட்டு போன சூழ்நிலையில் காணப்பட்டு இருந்தால் இப்பொழுது அவர்களை தேடி உங்க வல்லமை, உங்க அன்பு வெளிப்படணும். நம்மளை நேசிச்ச அன்பு, நம்மளை தொட்ட அன்பு, நம்மளை கெட்டு போய் கிடந்த என்னை கெட்டு போகாதபடிக்கு மீட்டுக் கொண்ட அந்த அன்பு இன்னைக்கு எனக்கு உண்டானது போல முதலாவது இந்த அன்பு என் தேசத்துக்கு வேணும். என் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் இயேசுவின் அன்பினால் கவரப்பட வேண்டும். இயேசுவின் அன்பு அவர்களை தொடர. எத்தனை பேர் ஸ்தோத்திரத்தோடு ஜெபமா சொல்றீங்க? ஆண்டவரே, இந்த ஈஸ்டருக்கு முன்னாடி எங்க தேச தலைவர்களில் பலரை தேடி கெட்டு போன வாழ்க்கை வாழ்ந்து, கெட்டு போன சூழ்நிலையோடு கெட்டு போன வாழ்க்கை வாழ்ந்து வழிபாடுகளை செய்து வருகிற எங்கள் தேச தலைவர்களுக்கு நேராய் இயேசுவின் அன்பு வெளிப்படுவதாக. இந்த தேசத்தில் இயேசுவின் அன்பு வெளிப்படணும் இல்லையா? கெட்டு போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சமுதாயத்தில் இயேசுவின் அன்பு வெளிப்படணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பது இயேசுடைய அநாதி தீர்மானமா இருக்கிறது. அதற்காக தான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். என்கிட்ட அன்பு வச்சா பத்தாது ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லுங்க, என் ரட்சிக்கப்படாது கெட்டு போன வாழ்க்கை வாழ்கிற உங்க குடும்பத்தார பேரை சொல்லுங்க. உங்க குடும்பத்தார நினைச்சு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தியை கேட்கும் போது ஏதோ ஒரு பிரசங்கமா கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடாம, ஏதோ ஒரு செய்தியா கேட்டுட்டு விட்டுறாம, ஆண்டவரே, இந்த அன்பு என்னை கெட்டு போகாமல் பாதுகாத்த அன்பு இன்னைக்கு என் குடும்பத்தை, என் தேசத்தை, என் குடும்பத்தின் பிள்ளைகளை, நான் பெற்ற பிள்ளைகளை, என் வாழ்க்கை துணையை சந்திப்பதாக, அந்த அன்பு தெடுவதாக. நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். இந்த 40 நாளுக்குள் உங்கள் குடும்பம் பலமாய் ரட்சிக்கப்படும். இயேசுவின் அன்பை தேடுவாங்க. இன்னைக்கு இயேசு வேண்டான்னு சொல்றவங்க இயேசு எனக்கு வேணும்னு சொல்ல போறாங்க. காரணம், அந்த அன்பு அவ்வளவு விலையேறப்பட்டது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரியுது இந்த அன்பு எவ்வளவு வல்லமை உள்ளது? சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபிக்க போற. ஆண்டவரே, எங்க தேசம் 140 கோடிக்கு மேல இருக்கிற மக்கள் தொகை கொண்ட நம்பர் 1 தேசமா இருக்குதப்பா.
சில கோடி பேர் மாத்திரம் அன்பினால நிரப்பப்பட்டிருக்கிறாங்கப்பா. மற்ற ஜனங்கள் மேல ஒரு அன்பு வெளிப்படட்டும். நாட்கள் வருகிறது, திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவின் அன்பினால் தொடப்படுகிற நாட்கள் வருகிறது. நம்புறவங்க என் கூட கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உடா ராகாபா ஷாக்கா ரந்தாலா ரீகாபா மாமா நல்ல வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே உங்க அன்பினால் என் தேசத்தை, என் குடும்பங்களை, என் ஆண்டவரே இந்திய தேசத்தை நிரப்புங்க, தொடுங்கப்பா. கெட்டு போறாங்கப்பா. கோடி கோடியாய் கோடி கோடியாய் புண்ணிய தலங்களுக்கு நேராக இல்லையா, புண்ணிய தலங்களுக்கு நேராக கோடி கோடியாய் போகிற ஜனங்கள் இன்னைக்கு இயேசுவின் அன்பினால் கவரப்படுவார்களாக. கவரப்படணுமா இல்லையா? கவரப்படணுமா இல்லையா? கடந்த நாளில போன வாரம் நம்ம தேசத்துல அறியாமையில் இருளில் இருந்த ஜனங்கள் ஏதோ ஒரு அன்புக்காக ஓடுனாங்களே, கூட்டம் கூட்டமா போனாங்களே, வந்தாங்களே, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அவர்கள் மேலெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படட்டுமே. கெட்டு போகிற அந்த சமுதாயத்தின் மேல, கொலைகாரர்கள் மேல, ரவுடிகள் மேல, ஆமென், தேசத்தின் ஒவ்வொரு விபச்சார வேசித்தனத்தை செய்கிறவர்கள் மேல கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படட்டுமே. நல்ல வாய்களை திறந்து இயேசுவின் அன்பு வெளிப்படட்டுமே. செய்தியை கேட்கிற நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்திலும், எப்பேற்பட்ட அக்கிரமத்திலும், எப்பேற்பட்ட கொடிய இடுக்கணுக்குள் காணப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு உங்கள் கட்டுப்போன வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. என்னை தேடி வந்த அன்பு ஆண்டவரே குடும்பத்துக்கு வேணும் ஆண்டவரே, என் தேசத்துக்கு வேணும் ஆண்டவரே. இந்த திக்குறிச்சி பகுதிக்கு அந்த அன்பு வேணும். நல்ல வாயை திறந்து கூட சொல்ல போறீங்க, ஒரு வீட்டுல கூட ஒரு ஆத்துமா அந்த அன்பினால தொடப்படாம இருக்க கூடாது ஆண்டவரே. சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே எந்தழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். ஓ அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை. கரங்களை தட்டி பாடுமா? என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா ஆமென். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி சத்தத்தை உயர்த்தி எந்த வாழ்வை நாம மட்டும் மகனானது பத்தாது சொல்லுங்க. மகனானே நான் மகளானே, கெட்டு போன நம்ம எல்லாரும் மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை நமக்கு கொடுத்தாரே. அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார்,
நம்மள அவர் மகனா மகளா மாத்திட்டார்ல, அவங்களே மாத்தணும். இந்த வருஷத்துல ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கணும். இயேசு ரத்தம் பலமா தேசத்தின் சங்கார வல்லமைகளை, தேசாதிபதியின் வல்லமைகளை உடைத்து கிறிஸ்துவின் அன்பு எல்லா ஆத்துமாக்களையும் இந்த தேசத்துல போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து சொல்ல போறீங்க, அப்பா நான் கெட்டு போக கூடாது என்று என் மேல் அன்பு வைத்து என்னை மகனாய் என்னை மகளாய் மாற்றிய உங்க வல்லமை அன்பு இப்பொழுது எங்கள் தேசம் முழுவதும், இந்த பகுதி முழுவதும், எங்கள் தமிழகம், எங்கள் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதிகளிலும் வல்லமை வெளிப்படுவதாக, அந்த அன்பு வெளிப்படுவதாக. கெட்டு போகிற எங்கள் ஜனங்களை நீ ரட்சிப்பீராக. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவீங்களா? நான் கெட்டு போக கூடாதுன்னு நம்ம மேல அன்பு வச்சவரு கண்ணு முன்னாடி கெட்டு போய் வாழ்கிற ஒரு ஆத்துமாவை கண்டா, அவங்கள கொலைகாரன், குடிகாரன், அவன் இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன் புறக்கணிக்காம அவங்க மேல கை வைக்காட்டியும் அவங்கள பார்க்கும்போது மனசுலப்பா உங்க அன்பு என்ன தொட்ட அன்பு, இவரையும் தொடாதப்பா, இந்த மனிதனை சந்திக்காதப்பா, அந்த அன்பு தொடாதான்னு நீங்க ஏக்கத்தோடு பாத்தீங்கன்னா, நம்பிக்கையோடு பாத்தீங்கன்னா, கெட்டு போன அநேகர் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரப்போறாங்க. இதுவரை வராத ஒரு எழுப்புதல் இந்த வருஷம் 2025 வரப்போகிறது. நான் நிச்சயமாய் நம்புகிறேன். இந்த 40 நாட்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாய் இயேசுவே எங்களை தொட்ட அன்பு எல்லாரையும் தொடரணும்னு ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய மகிமையை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. நம்ம முதல்ல தேவனுடைய இயேசு தந்த பெரிய ஆசீர்வாதம் என்ன? நம்மேல அன்பு வைத்தார். எதுக்காக அன்பு வைத்தாரா? கெட்டு போக கூடாது என்று அன்பு வைத்தார். சரியா? இதுக்காக நீங்க என்ன செய்யணும்? நம்மள கெட்டு போகாம ரட்சித்த தெய்வம் தேசத்தையும் இந்த 40 நாளில் ஒரு 5 ஆத்துமாக்கு பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு 5 பேரை சொல்லி, ஆண்டவரே கெட்டு போக கூடாது, உங்க அன்பு எந்த நிமிஷம் வேணாலும் தொட வல்லமை உள்ளது. ஐயா, விசுவாசத்தோட ஜெபம் பண்ண போறீங்க. நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் உங்க விண்ணப்பம் எவ்வளவு நேரம் ஆகும்? 5 பேருக்காக ஜெபிக்க 5 நிமிஷம் ஆகுமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷத்தை ஒரு ஆத்துமாவுக்கு ரட்சிப்புக்காக ஜெபமான கொடுத்து பாருங்களேன். நம் தேசம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுன்னு கேட்கட்டா போதும். அந்த அனுபவம் இன்னைக்கு இல்லையே. மூச்சுக்கு 300 தடவை என்ன ஆசீர்வாதம், என்ன விடுவி, எனக்கு நன்மைதார், நமக்கு ஒண்ணும் கிடைச்ச பாடல. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு பலரை போய் தேடுவதற்கு, தொடுவதற்கு நாமே தடையா இருக்கிறோம். நாம ஜெபிக்காம இருந்தா அன்பு போக முடியாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை அந்த வாஞ்சையை தந்தருவாராக. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்களோ? நீங்க ஜெபம் பண்ற 5 ஆத்துமா இந்த 40 நாள் முடியும் போது சபைக்கு வருவாங்க, இயேசுவை தேடி வருவாங்க. இது நேரலையில் ஆன்லைன்ல யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற திருச்சபைகளுக்கு அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு போவார். ஒரு பெரிய மகிமையை பார்க்க போறோம். ஆமென். இப்ப விஷயத்துக்கு முதல் ஆசீர்வாதம் அன்பு கூர்ந்தார். நாம கெட்டு போக கூடாது, அன்பு கூர்ந்தார். இந்த மனுஷன் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? ஒரு காரியம், ஒரு பொருள் கெட்டு போகணும்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆமாவா இல்லையா? காரணம் இருக்கணுமா இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்ப இந்த மனிதன் தேவனால் படைக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். யாரு? ஆதாம். நம்மை படைக்கும் முன்னே நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் எப்படி படைச்சாரு சொல்லுங்க? கர்த்தர் பூமியின் மண்ணை எடுத்து அவனை ஒரு மனிதனாய் படைத்து ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக்கி அவனை அவர் ஆசீர்வதித்தார். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு கடவுளின் அன்புக்குள்ளாக, இயேசுவின் அன்புக்குள்ளாக, ஏதேனாகிய சபைக்குள்ளே இப்ப நீங்கள் நானும் வந்துட்டோம். கெட்டு போய் கிடந்த நம்ம இப்ப எங்க வந்துட்டோம்? தோட்டத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனாலும் கெட்டு போன வாழ்க்கை தொடர்ந்து வாழ்கிறோம். நல்ல கவனிங்க. ஏதேனுக்குள்ள இருந்தப்பதான் இவங்க 2 பேரும் கெட்டு போனாங்க. அதனாலதான் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அதனாலதான் மீண்டும் இயேசு பிந்தினாதாம இறங்கி வந்து நமக்காக பாடுபட்டு இழந்து போன அந்த தேவ மகிமைய தர வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் இயேசுவின் மேல வந்தது. எப்படி கெட்டு போனாங்க? 2 காரணத்தை நான் சொல்லி தர்றேன். இன்னைக்கு இந்த கிரியை உங்கள்கிட்ட காணப்பட்டா நீங்களும் கட்டாயம் கெட்டு போன வாழ்க்கை தான். நம்மில் அநேக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன், எனக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் அற்புதம் நடக்குது, நான் கைத்தட்டி ஆராதிக்கும் போது மகிமை இறங்குது,
நான் வீட்டுல ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செய்யறார் நினைக்காதீங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு சபையை பார்த்து பயலமா எழுதுறாருப்பா, நீ நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு எல்லாம் இருக்குது, உனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்கு, நீ ஜெபம் பண்ணதெல்லாம் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தா நமக்கு தான் அற்புதம் நடந்த மாதிரியும் வேற இந்த உலகத்துல யாருக்குமே அற்புதம் நடக்காத மாதிரியும் நம்ம நல்லா அடிச்சு விடுவோம் இல்லையா? இங்க பாருங்க, எல்லாம் இருக்கு நினைக்கிறீங்க, ஆயினும் கர்த்தருடைய பார்வையில நீ நிர்பாக்கியமும் நிர்வாணி. புரியல? ஏன்னா கெட்டு போன உங்களை கழுவி ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டி உங்களை எவர் ஆசீர்வதித்தார்? ஆணும் பெண்ணுமாக அவர்களை ஆசீர்வதித்தது போல உங்களை குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனாலும் கெட்டு போன வாழ்க்கை வாழ காரணம் நம்பர் 1 வாசிக்கலாமா? ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். முதலாவது ரோமர் 5:18 வாசிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனத்தை முழுமையா வாசிச்சா என்ன சொல்ல? அடுத்து வாசிங்க. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நம்ம நல்லா கவனிக்கணும். இயேசு எதுக்காக இந்த சிலுவையை சுமந்து நம்ம மேல் அன்பு கூர்ந்தாரா? கெட்டு போக கூடாது. எப்படி கெட்டு போனோம்? முதல் காரியம் மீறுதல். வாயை திறந்து சொல்லுங்க. மனுஷன் காணப்பட்ட மீறுதல். நம்ம மீறுதலாகிய பாவம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்காங்கிறத யோசி. எத்தனை பேர்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த மீறுதல் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாருமா, இந்த தோட்டம் எல்லாம் உனக்குதான், இந்த தோட்டத்துல சகல விருட்சங்களும் உனக்குதான், அப்படிதானா? எல்லாம் உனக்குதான். ஆயிலும் நடுவுல உள்ளத சிலதை நீ என்ன செய்யக்கூடாது? கரெக்டா சொல்லுங்க. தொடவும் கூடாது, பறிக்கவும் கூடாது, புசிக்கவும் கூடாது. அப்படி செஞ்சா நீ கெட்டு போவ. கரெக்டா இல்லையா? ஆனா இந்த விசுவாசிகளுக்கு, இந்த மனிதர்களுக்கு கண்ணு எங்கதான் போச்சு? ஐயே, எதை அவர் விலக்கி வைத்தாரோ, எந்த எல்லையை மீறக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த எல்லையை தான் நம்ம மீறோம். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். இயேசுடைய பெரிய ஆசீர்வாதமே நம்ம மேல அவர் வைத்த அன்பு. ஆனா அன்பு இன்னைக்கு மங்கி போக காரணம் என்ன? நம்ம கெட்டு போன வாழ்க்கை வாழணும்னு திருப்பி நம்மளே முடிவு பண்றோம். சுருக்கமா சொன்ன, நம்மளே தற்கொலை பண்ண போறோம். அன்பை இழந்து திருப்பியும் நம்ம கெட்டு போக போறோம். எப்படி? மீறுதல். பாட்டு இருக்குது, ஜெபம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஆராதனை இருக்குது, சபை கூடி வருதல் இருக்குது, காணிக்கை இருக்குது, ஆனா வாழ்க்கையில மீறுதல். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை மீறுறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் ஒரு வார்த்தையில உங்களுக்கு புரியும். பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு முடியும், ஆனா எல்லாம் எனக்கு தகுதி இல்ல. விசுவாசிகளே, இந்த உலகத்துல காண்கிற எல்லாம் நமக்கு தகுதி இல்ல. சிலவற்றில் கர்த்தர் எல்லையை குறித்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு எல்லை மீறோம். பேச்சுல எல்லாம் மீறோம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்து அநேகருடைய வாழ்வில் பாவத்தை கொண்டு வருகிறது அல்லவா? அதிகம் பேச வேண்டிய நபர் இயேசு அல்லவா? இயேசுவிடம் பேச்ச குறைக்கிறோம். மனுஷங்கிட்ட எல்லாம் மீறி பேசுறோம். எல்லாம் மீறும்போது அங்கு பாவம் உண்டாகிறது. பாவம் வரும்போது ஒரு மனிதன் கெட்டு போகிறான். கெட்டு போகும்போது கிறிஸ்துவின் அன்பை இழக்கிறான். காதுள்ளவர்கள் கேட்டுக்கொள்க. மனம் திரும்புதலை கடந்து வரட்டும். இந்த 40 நாளுக்குள், இந்த 2வது நாளில் ஒரு விடுதலை உங்களை தேடி வருகிறது. என் பாஸ்டர் என் ஜெபம் கேட்கப்படல, என் பாஸ்டர் எனக்கு அற்புதம் நடக்கல, என் பாஸ்டர் என் வாழ்க்கையில பிரகாசம் இல்ல, என் குடும்பத்துல சமாதானம் இல்ல, என் இருதயத்துல நிம்மதி இல்ல. எப்பா, நீ வசனத்தை மீற, வேத வார்த்தையை பிரமாணத்தை மீறுகிறோம், உபதேசத்துக்கு மீறி வாழ்கிறோம். ஏன் இப்படி செஞ்சா என்னவா, இப்படி நடந்தா என்னவா, இப்படி பண்ணா என்னவா? நமக்குள்ள கேள்வி வருதா இல்லையா? வரலையா? ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க,
சபையே இந்த விஷயத்தை செய்யாது, அம்மா இதை பண்ணாத, அம்மா இதை பண்ணாத, இதை பேசாத, இதை செய்யாத, மொபைல் அதிகம் பயன்படுத்தாத, இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடாத, இந்த மாதிரி வஸ்திரங்களை சொல்லுங்க தரிக்காதீங்க, இந்த மாதிரி ஆடம்பரம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழாதீங்க சொல்லி கொடுக்கறாங்களா இல்லையா? கொடுக்கறாங்க. யாராவது கீழ்ப்படுகிறோமா? நாம இங்க கேட்கறத மீறுறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், தெய்வ பிள்ளைய, மீறுதல் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? கெட்டு போக ஆரம்பிக்கிறீங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. ஆமா, சோத்திரம். இன்னும் டீப்பா சொல்ல முடியாது. இன்னும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா மீறுதல், எல்லை மீறுகிற காரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அந்த வார்த்தை அப்படி சொன்னா புரியும் நம்புறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை குறிச்சிருக்கிறார். ஏன்னா நீங்களும் நான் அவருடைய அன்பின் எல்லைக்குள்ள கட்டுப்பட்டவங்க. நமக்கு ஒரு எல்லை இருக்கு, அதுதான் வசனம் ஆகிய வேலி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உபதேசமாகிய எல்லைக்குள்ளதான் கர்த்தர் சபை நிப்பாட்டி வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த சபை சும்மா ஏற்படுத்தப்படல, அவருடைய சுயரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்ட சபை. உங்களை சும்மா அவர் தெரிந்து கொள்ளல, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கூடாத இடத்துல அதிகம் கால விளக்கணும். ஆவியாண்ட கேட்கணும், நான் எங்கு செல்ல வேணும், நான் என்ன சொல்லணும், எனக்கு கற்றுத்தார் ஆவியானவரே, எனக்கு வழி நடத்துங்க ஆவியானவரை கேட்கிறோமா? போகிற இடமெல்லாம் நமக்கு நல்ல பாதைகள் இல்லையா? இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை குறிச்சு மீறுதலை செய்ய மாட்டேன் தீர்மானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சொல்ற, நீ கெட்டு போன நிலைமையில மீண்டு வர்றீங்க. அம்மா, இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு ஒரு எல்லை கொடுத்திருந்தார். இன்னும் இருக்கிற சின்ன சின்ன மனிதன் வெள்ளத்தை அடைச்சு வைக்கிறதுக்கு, தண்ணீர் அடைச்சு வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பிரம்மாண்டமான அரண்மனைகளை, அணைகளை கட்டி வச்சிருக்கிறான். ஆமாவா இல்லையா? கோடிக்கணக்கு பணம் செலவு பண்ணி அணைகளை கட்டி வச்சிருக்கும் போது இந்த இம்மாந்துண்டு வெள்ளங்களை விட பெரிய ஜலம் தான் சமுத்திர ஜலம். இந்த சமுத்திரத்துக்கு கர்த்தர் எதை வச்சு அணையை கட்டி இருக்கிறாரா? கடற்கிற மணலை வச்சு அணையை கட்டி இருக்கிறார். அது அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிக்குது. இந்த தான் எல்லை, இத மீறாதேன்னு சொன்னா இத்தனை வருஷமா அந்த பெரிய சமுத்திரம் அந்த எல்லையை மீறாம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும் போது, மண்ணாகிய மனுஷனே, நீங்களும் நான் அவர் வார்த்தையை மீறுவது எவ்வளவு பெரிய வேதனையை நம்மை நேசிக்கிற ஆண்டவருக்கு கொடுக்கும் என்பதை இந்த ராத்திரி சிந்தித்து, இன்று முதல் ஆண்டவரே, உங்க வசனமாகிய, உங்க வல்லமையாகிய, உங்க வார்த்தையாகிய, உபதேசமாகிய எல்லைக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த 40 நாள் முடியும் போது உங்க வாழ்க்கை மிகப்பெரியதாய் கட்டப்படும். திறந்த வாசல் உங்க முன்னாடி வைக்கிறார். சோத்திரம் வரல, அல்லேலூயா வரல, சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் வரல. எத்தனை பேரோடு பரிசுத்தான் பேசுறாருன்னு தெரியல. இன்னைக்கு எல்லை மீறும் போதுதான் மனிதன் கெட்டு போகிறான். நம்பர் 1, மனுஷன் கெட்டு போக காரணம் என்ன? மீறுதல். மீறுதல். வாயை திறந்து சொல்லுங்க, மீறுதல். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? காணப்படுதா இல்லையா? நம்மகிட்ட இருக்கா இல்லையா? ஒத்துக்கணும். நம்மில் பாவம் இல்லை என்று சொன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். 40 நாள் சிலுவை தியானத்துக்கு வருவது முக்கியம் அல்ல. 40 நாளைக்குள்ள எதுக்காக இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டதுங்கிறத மறக்காதீங்க. ஒரு மனிதன் மீறுதலுக்குள், பாவத்துக்குள், மீறுதலாகிய காரியத்துக்குள், மீறுதலாகிய அக்கிரமத்துக்குள் உட்பட்டபடினாலே தான் இயேசு நமக்காக ரத்தம் சிந்த வேண்டியதாச்சு. இன்னும் ரத்தம் சிந்த வைக்கலாமா? இல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. முதல், நாம் கெட்டு போவது தேவ வார்த்தையை மீறுவதினால். இரண்டாவது, இந்த ரோமர் 5:19 வாசிங்கள. அடுத்த வசனம், அண்டியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? கர்த்தர் நாம் மகிமைப்படும். இரண்டாவது, மனுஷன் கெட்டு போனது எதனால? கீழ்ப்படியாமையினால. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாததற்கு அடுத்தவங்க செஞ்சு வச்ச மந்திரவாதம் அல்ல காரணம். கேட்டீங்கல்ல? ஐயோ, சொல்றது புரியுது இல்லையா? அடுத்தவங்க போட்ட சாபம் இல்ல காரணம், நம்முடைய கீழ்ப்படியாம தான் காரணம்.
ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால மனுஷன் கெட்டு போயிட்டான். அது சரி பண்றதுக்கு தான் இயேசு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். யாருக்கு கீழ்ப்படிந்தாரு? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? சரியா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை நடத்துகிற ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அவர்கள் சொல்லுகிற உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். அவர்கள் உங்களுக்கு போதிக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நாங்க இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். இயேசு கீழ்ப்படின என்னமா? இயேசு உங்கள்ட்ட நேரடியாக வந்து பேசிட்டு இருக்காரா? சொல்லுங்க. போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரா? இல்ல ராத்திரி தூங்கும் போது தரிசனத்துல வந்து பேசிட்டு இருக்காரா? நம்ம தரிசனமே 2 செகண்ட் 3 செகண்ட்ல ஸ்டாப் ஆகும் இல்லையோ? 1 மணிக்கு 2 மணிக்கு தரிசனம் பார்க்கிற யாராவது இருக்கிறீங்களா? இயேசு எப்படி பேசுறாரு? தம்முடைய தூதனாகிய ஊழியக்காரன் மூலம் பேசுறாரு. கீழ்ப்படுறீங்களா? எதுக்கு பேசுறாரு? கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பேசுறாரு. நாம கீழ்ப்படுகிறோமா? அப்படின்னா இன்னைக்கு நம்மள ஒன்று சிந்தித்து மனம் திரும்புவது அவசியமா இருக்கு. இயேசு இந்த பூமிக்கு வந்து முதல்ல நமக்கு தந்தது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நீங்களும் நான் கெட்டு போன நம்மளை கெட்டு போக கூடாது என்று அன்பு கூர்ந்தார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் சொன்னேன், இப்ப சொல்றேன், இன்னும் கெட்டு போன வாழ்க்கை வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தீங்கன்னா ஏசப்பாவுடைய அன்பை விட்டு நீங்க விலகி போறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஜெபம் மட்டுமல்ல, மீறுதலுக்கு உட்படாதீங்க, கீழ்ப்படியாமைக்கு உட்படாதீங்க. கர்த்தர் தமது தாசன் மூலம் பேசுகிற வசனத்துக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. அப்படிதானே? நாங்க செவி கொடுக்கிறோம், என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படியவே மாட்டோம். அவர் என்ன சொன்னாலும் எங்களுக்கு எது நலமா தோணுதோ அதுக்கு மட்டும்தான் நாங்க கீழ்ப்படியோன்னீங்கன்னா நீங்க கெட்டு போக ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க அழிவு சமீபமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ற உங்க மீட்பு சமீபமா இருக்கு. கெட்டு போகாம இருக்கணும். உங்க மீட்பு சமீபமா இருக்கு. சிலுவை சமீபமா இருக்கு. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க. இல்ல மனம் திரும்புங்க. முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பை சம்பாதிங்க. உலகத்தின் அன்புக்காக பணத்தை செலவழிக்கிறோம். உலக அன்புக்காக நேரத்தை கொடுக்கிறோம். உலக அன்புக்காக எதையோ செய்கிறோம். ஒண்ணு மறக்காதீங்க, ஒரு மனுஷனுடைய அன்பு நமக்கு வேணும்னா அவன் என்ன சொன்னாலும் பொறுத்துப்போம். அவன் என்ன சொன்னாலும் சகிப்போம். அவன் என்ன சொன்னாலும் ஒன்னும் பெருசா எடுக்க மாட்டான். ஆனா ஒரு மனுஷனுக்கு அன்பு நமக்கு வேண்டாம் முடிவு பண்ணிட்டோம்னா அவர் சின்னதா ஒரு வார்த்தை பேசினாலும் அதை பெருசா எடுப்போம். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இயேசுடைய அன்பு நமக்கு வேணும்னா எல்லாவற்றையும் தாங்கணும். வார்த்தை வந்து நம்மளை குட்டும், வார்த்தை நமக்கு உணர்த்தும், வார்த்தை நம்மளை குத்தும், வார்த்தை நம் இருதயத்தை உடைக்கும். அதற்கு கீழ்ப்படியணும். அந்த மீறுதலுக்கு உட்படக்கூடாது. இப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நம்பர் 2, அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6 வாசிங்க. 2வது, கர்த்தர் நமக்கு தந்த இந்த சிலுவையின் மூலமாய் அவர் வந்ததன் மூலமாய் கிடைத்த ஆசீர்வாதம், தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 2வது, இயேசு வந்து நமக்கு என்ன தந்தாரு? அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். எதுக்கு? அங்க பாருங்க, அந்த இரத்தத்தை தொட்டு முத்திட்டு போறதுக்கு அல்ல, அந்த இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு. இங்க பாருங்க, நம்ம இந்திய பிரதமருடைய பாவத்தை இயேசுவின் இரத்தம் கழுவி இருந்தா இன்னைக்கு அந்த மனுஷன் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவரை கழுவாத இயேசு உங்களை என்னை தேடி வந்து கழுவி இருக்கிறார்னா நம்ம இடத்துல எவ்வளவு அன்புங்கிறத மறந்துடாதீங்க. சோத்திரம் வரல? உலகத்தின் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை தேடி இயேசுடைய அன்பு அப்படி ரத்தம் போய் பாவத்தை கழுவி இருந்தா இன்னைக்கு அவங்க எல்லாம் எவ்வளவு அள்ளி கொடுத்திருப்பாங்கல்ல. அப்பாவுக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா. அவர் முன்குறித்த, அவர் தெரிந்து கொண்ட அற்பமும் குப்பைகளும் பாவிகளும் துரோகிகளுமா இருந்த உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்து சும்மா கொண்டு வரல, அவருடைய ரத்தத்தினால நம்மை ஒவ்வொரு நாளும் கழுவுகிறார். எத்தனை பேர் கழுவப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் கழுவப்பட்டிருக்கிறீங்க? முதலாவது கழுவப்படுதல் எங்கு வருது? நம்முடைய பாவங்களில் அவருடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க அடுத்து செய்ய வேண்டியது
ஸ்தோத்திரம். கடந்த நாளில் 60 கோடிக்கு மேல இந்திய மக்கள் போய் ஒரு இடத்துல தங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு கழுவப்பட்டாங்க. நீங்க வாசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு இயேசு சொல்றாரு, உங்கள் பாவங்கள் போக நீங்கள் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நீங்க என்ன செய்யணும்? ஜலத்தினால கழுவப்படணும். எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெறலையோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இயேசுடைய ஆசீர்வாதத்தை முழுமையா பெறணும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் இரத்தத்தால கழுவப்பட்டு பாவங்கள் அறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியத்தின்படி தெளிப்பு ஞானஸ்தானமோ குழந்தை ஞானஸ்தானமோ அல்ல. கிறிஸ்தவர்கள் யாரு தெரியுமா? வசனத்தை இயேசு சொல்றத கை கொண்டு ரட்சிக்கப்பட்டவன் தான் கிறிஸ்தவன். வசனத்துக்கு மீறி ஸ்தோத்திரம் கழுவப்படுறவங்க உண்மையான கழுவப்படுதலுக்குள்ள வரல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கழுவப்படுங்க, இயேசு இரத்தத்தால கழுவப்படுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால சுத்த ஜலத்தினால உங்கள் குற்ற மனசாட்சி நீங்க சுத்திகரிக்கப்படுங்க. இது அவசியமான ஒன்று. உங்க பிள்ளைங்களும் உங்க புருஷனும் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலையோ மறுபடியும் பிறக்கலைன்னா நீங்க பரலோகம் போக முடியாது. நீங்க தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர் வந்ததே உங்களை தேவராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போக. ஸ்தோத்திரம் சொல்லலையே ஏமா? நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் நல்ல கவனிங்க. எவ்வளவுதான் அவங்க பின்னாடி நம்ம உழைச்சாலும் எந்த கோடீஸ்வரனும் அவன் பெட்ரூம் வர வீடு வர நம்மளை கொண்டே போக போறது இல்ல. ஆனா அப்பா ஒருத்தர் தான் நான் அவர் வீட்டுக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். புரிஞ்சவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் பார்க்க வந்தாலும் என் வீட்டுக்குள்ள ஏத்துறதுல எல்லாரையும் சபையில வச்சோ இல்ல ஆபீஸ்ல வச்சோ பேசிட்டு என்ன போறோம். ஆனா பரலோக தேவன் ஒருவர் தான் சொல்றாரு, நான் வீடை கட்டிட்டு இருக்கிறேன், கூட்டிட்டு போக வருவேன். அதுக்குதான் சொன்னா நீ கழுவப்பட்டாதான் அங்க போக முடியும். இந்த அழுக்கோட, இந்த உலக கரைகளோட, இந்த உலக அசுத்தத்தோட, இந்த உலக பாவத்தோட நீங்க பரலோக தேவனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அது கூடாத காரியம். அன்பு சபையே, யார் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலையோ இல்ல எடுத்திருக்கிறோம் பாஸ்டர், ஆனாலும் இன்னும் என் பாவம் போகல. தாவீது ஞானஸ்தானம் எடுத்தாரா? இல்ல. ஆனா பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன். ஆனா அந்த மனுஷன் சொல்றாரு 51:2 என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரி. யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். கவனிங்க சகோதரனே சகோதரியே, நீங்க ஜலத்தினால ஆவியினால பிறந்தவங்க தான், ஒத்துக்கிறோம். நீங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், நீங்க அபிஷேகத்துல பிறந்தவங்க தான். ஆனாலும் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவரால் சிங்காசனத்துல உட்கார்ந்த பிறகும் பாவத்துல விழுந்தாரம்மா, அக்கிரமத்துல விழுந்தார். ஐயா, இன்னைக்கு நீங்களும் நானும் பல விஷயங்களில் திருப்பி திருப்பி விழுந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கேளுங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை மீண்டும் சுத்திகரிங்கப்பா, என் பாவமற என்னை கழுவுங்கப்பா. இந்த உலகத்தில் உங்கள் பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரே ஒரு வல்லமை தான், அது இயேசு சிந்திய பரிசுத்த ரத்தத்தால் மாத்திரம்தான் முடியும். சுத்திகரிக்கப்படுங்க. எல்லாரும் உங்க ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை. நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய. இந்த சுத்திகரிப்பு வேணும்னா நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த ஒப்பு கொடுப்பு எப்ப வரும்? பிரசங்கம் உங்களை குத்தும் போதுதான், உங்களை உணர்த்தும் போதுதான் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பாவம் செய்கிறங்கிற உணர்வே வரும். ஆனா பிரசங்கம் குத்தும் போது இருதய கடினம் வந்துச்சுன்னா கழுவப்பட முடியாது. கழுவப்படுதலுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் வராது. எதுக்காக தேவ வார்த்தையை அனுப்புறார் தெரியுமா? உங்களை உணர்த்துவதற்கு. பரிசுத்தாவின் வேலை என்ன? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். சபையே, அவர் உங்களை உணர்த்தும் போது உடனே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, தாவீது ராஜா இந்த சங்கீதத்தில் எழுதும் போது பாருங்க, அவர் செய்த பாவத்து நிமித்தம் அவர் பெரிய ராஜாவா இருந்தாலும் ஒரு சின்ன தீர்க்கதரிசியின் மூலமாய் எச்சரிக்கப்பட்டார், உணர்த்தப்பட்டார். உடனே சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்ன கழுவாப்பா, என் பாவம் நீங்க சுத்திகரி. சபைய நல்ல கவனிங்க. எத்தனை ஈஸ்டர், எத்தனை குட் ஃப்ரைடே கொண்டாடியாச்சு. இன்னும் பல வருஷமா ஆவியானவர் உங்க மேய்ப்பன் மூலம், தூதன் மூலம் உங்களோடு எச்சரிக்கிற ஏதாகிலும் காரியத்துக்கு ஆண்டவரே இன்னும் நீங்க ஒப்பு கொடுக்கலைனா இந்த ராத்திரி ஒப்பு கொடுத்து உங்களை சுத்திகரிப்பதற்கு நீங்கள் மண்டிட்டு அழுவது, ஜெபிப்பது கட்டாயம். இல்லைன்னா நீங்க நித்திய ஜீவனை போக முடியாது. இல்லைன்னா நீங்க பரலோகம் போக முடியாது. இல்லைன்னா இயேசு கிறிஸ்து வந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. சிலுவையின் ஆசீர்வாதத்தை நீங்க ருசிக்க முடியாது.
கழுவப்படுங்க, கழுவப்படுங்க. இன்னும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமே. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேம் யாருங்க? ஆண்டவருடைய ஜனம். நல்லா புரிஞ்சிடு. நீங்களும் நானே யாரு சொல்லுங்களேன்? பரம எருசலேமுக்கு போக வேண்டிய கர்த்தருடைய ஜனம். எருசலேம் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு திருப்பி என்ன தேவைப்படுது? ரட்சிக்கப்படுதல் தேவைப்படுது. எதனால? இருதயம் முழுவதும் அக்கிரம சிந்த, இருதயத்தில் அக்கிரமம் எண்ணம். ஆண்டவர் சொல்ற அக்கிரம சிந்த கொண்டிருந்தா உங்க ஜெபத்துக்கு தேவன் என்ன செய்ய மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார், அற்புதம் நடக்காது. இன்னைக்கு 2வது அற்புதம், உங்க இருதயத்தில் உள்ள அக்கிரம சிந்தைய அவர் ரத்தத்தால கழுவதற்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை ஒப்பு கொடுப்பீங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்க போகிறார். உங்கள் வியாதி நீங்க மாத்திரம் அல்ல, இயேசு ரத்தத்தை தேடணும். உங்க பாவம் நீங்க மாத்திரம் அல்ல, இயேசு ரத்தத்தை தேடணும். இங்க பாருங்க, இன்னைக்கு நம்மை விட கொடிய வியாதிகளோடு எத்தனையோ ஜனம் மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அவர்களை தேடி போகாத இயேசுவின் ரத்தம், அவர்களை கழுவாத இயேசுவின் ரத்தம் உங்களை மனையும் தேடி வந்து உங்களை மனையும் கழுவுவதற்கு காத்திருக்கும் போது இன்னும் உங்கள் இருதயத்தை ஒப்புக்கூடாது இருந்தால் இவ்வளவு சுகத்தை தந்த தெய்வத்தை துக்கப்படுத்துகிறோம் அல்லவா? நீ சொல்லுங்க, அக்கிரம நீங்க என்னை கழுவாண்டவரே. சொல்லுங்க, அக்கிரம நீங்க என்னை கழுவாண்டவரே. என் பாவம் நீங்க என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. 40 நாள் சுத்திகரிப்பு சபைக்கு அவசியமா இருக்கிறது. சுத்திகரிப்பு அவசியமா இருக்கிறது. அதன் பிறகு ஒரு பெரிய மகிமையை பார்ப்பீங்க. அதன் பிறகு ஒரு பெரிய எழுப்புதலை பார்ப்பீங்க. அதன் பிறகு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்ப்பீங்க. இன்னைக்கு சொல்றேன், சபைகளுக்குள்ளே, ஆத்துமாக்களுக்குள்ளே, எருசலேம்களே, இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அக்கிரம நினைவுகள் கழுவப்படுமானால் ஒரு பெரிய மகிமை தேசத்தில் வெளிப்படும். ஒரு பெரிய எழுப்புதல் கடந்து வரும். நம்ம தேசத்துக்காக, நம்ம பிரதமருக்காக, நம்ம எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணியா வரல தெரியுமா? இருதயத்தில் அக்கிரம நினைவுகள், இருதயத்தில் அக்கிரம சிந்தைகள் இயேசுவின் நிமித்தம் அது இன்னைக்கு கழுவப்படுகிறது. அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் கழுவப்படுகிறது. ஒரு பெரிய விடுதலை கத்த தரப்போகிறார். எத்தனை பேர் புரிஞ்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2வது, அவர் இரத்தத்தினால் என்னை கழுவுகிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதம். 3வது, வெளிப்படுத்தல் விசேஷம் 6 அந்த 1:6 வாசிங்க. 3வது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. 3வது, ஆண்டவர் தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக யாரா மாற்றிருக்கிறாரா? சொல்லுங்க, ராஜாக்களாக மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரா மாத்தி இருக்கிறாரு? அத கொஞ்சம் ராஜா மாதிரி சொல்லுங்களேன். ராஜாக்களா மாத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்படி மாத்தி இருக்கிறாரா? ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, நம்ம இப்ப கர்த்தர் ராஜாவா மாத்தி இருக்கிறார் இல்லையா? ராஜா என்ன? அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ராஜாவின் கையில என்ன இருக்கும்? ஆளுகை. என்ன இருக்கும்? ஆளுகை. இன்னைக்கு சபைக்கு கையில தேவன் கொடுத்துட்டு போன ஆளுகை இன்னைக்கு எப்படி ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் ஆதாம ஏவாளை படைச்சு அவங்க கையில ஆளுகை கொடுத்தாரா இல்லையா? நீங்க பூமி என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். மிருக ஜீவன்களை ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாம் யாருக்கு கீழேட்டாரு? ஆதாமுக்கு கீழே. அவன் வித்துட்டான், அவன் இழந்துட்டான். இன்னைக்கு நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு இயேசு பரலோகம் போகும்போது சபையை பார்த்து சொல்லிட்டு போன வார்த்தை என்ன தெரியுமா? ஆகையால் வானத்தின் கீழே பூமிக்கு மேல சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜாதிகளை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து உபதேசம். இந்த ஆளுகைய நாம் என்ன இழந்துட்டோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளங்குதா? நீ தேசத்தை யார் ஆளணும்? சபைகள் ஆண்டிருக்கணும். ஆனா தேசம் சபை ஆளுது. சபைக்கு உள்ள உலகம் வந்தாச்சு. புரிஞ்சவங்களுக்காக ஸ்தோத்திரம்.
சபை தேசத்தை உலகத்தை ஆண்டிருக்கணும், சபை பாவத்தை ஆளுகை செய்து கீழ்ப்படுத்தி இருக்கணும், சபை பிசாசை ஆளுகை செய்து பிசாசை துரத்தி இருக்கணும். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள பாவம், சபைக்குள்ள பிசாசு, சபைக்குள்ள துன்பம், சபைக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு சபை மண்ணான மனுஷனை கண்டு, மண்ணான அதிகாரங்களை கண்டு பயந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த அவஸ்தை இந்த பண்டிகை நாளில் விலகி போவதாக. காதுள்ளவர்கள் கேளுங்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. ஆண்டவர் நம்மளை யாரா மாத்தி இருக்கிறாரு? ராஜாக்களாய் மாத்தி இருக்கிறார். ஆமென். ஃபாதர் பண்ண மாதிரி அதிகாரம் கையிலே நாங்கள் ஆளுவோம். நீ ஆள முடியுதா? தேசம் நம்மை ஆளுகிறது. நல்ல கவனிங்க, தேசத்தின் பாவம் விசுவாசிகளை ஆளுகிறது, ஊழியர்களாகிய எங்களை ஆளுகிறது, சபையை ஆளுகிறது. உண்மையா இல்லையா? இழந்து போன அந்த ஆளுகையை இந்த நாளில் மீண்டும் பெற்றுக் கொள்வோமாக. இயேசுவை கண்டு பிசாசுகள் என்ன பண்ணிச்சு? கீழ்ப்படிந்து. ஒரு இடத்துலயும் பிசாசு இயேசுக்கு முன்னாடி எதிர்த்து நிக்கல. என்ன சொன்னாரு? கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணாரு. பிசாசை பார்த்து இல்ல, எப்பா இவனை விட்டு வெளியே போ, எப்பா போ போ போன்ட்டார். எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு சபைகள் பிசாசுக்கு முன்னாடி மண்டிடுது. பிசாசு கண்டு சபைகள் வளர முடியாம தடுமாறுகிறது. இந்த அவஸ்தையை பரிசுத்த இந்த ராத்திரி உடைப்பாராக. இந்த சபைக்கு முன்னாக இருக்கிற சகல, இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபைகளுக்கு முன்னாக இருக்கிற சகல பிசாசின் வல்லமைகளும் சபைகளுக்கு முன்பாக, தெய்வ பிள்ளைகளுக்கு முன்பாக மண்டிடுவதாக. அந்த ஆளுகை கர்த்தர் நமக்கு தருவாராக. எப்ப வரும்? கெட்டு போகாம அவருடைய அன்பினால நிரப்பப்பட்டு அவரால் கழுவப்படும் போது நமக்கு அந்த ஆளுகை கர்த்தர் தருகிறார். வியாதிகளின் மேல் ஆளுகை தருகிறார். இயேசு போன இடமெல்லாம் வியாதிக்கு ஓட்டம் தான். வியாதி என்ன செஞ்சது? ஓட ஆரம்பிச்சு. யார் மேலெல்லாம் கை வச்சாரோ அவங்க உடம்புல இருந்த எல்லா வியாதியும் வெளியே போக ஆரம்பிச்சு. இன்னைக்கு வியாதிகளை மருத்துவர்கள் ஆளுகிறார்கள். இன்னைக்கு வியாதிகளை பெரிய பெரிய மருத்துவமனைகள் ஆளுகிறது. சபைகள் ஆளப்போகிறது வரும் நாளில். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? நான் விசுவாசிக்கிறேன். நாட்கள் வரும், மருந்துகளை மருத்துவமனைகளை தேடி போகிற நோயாளிகளின் கூட்டம் சபைகளை தேடி வந்துச்சுன்னா சபைகள் மாடி மாடியா பெருகும். எப்படி? இந்த ராஜரிக ஆசார் இந்த ஆளுகை இன்றைக்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு தேவை. இதுக்காக தான் இயேசு ரத்த சிந்தி இவ்வளவு பாடுபட்டார். ஐயா, இதை இழந்துட்டோமே. இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாக, நம்முடைய செவிகள் திறக்கப்படுவதாக. அதிகாரத்தை பெற்றுக் கொள்வோமாக, ஆளுகை பெற்றுக் கொள்வோமாக. இன்னைக்கு சாத்தானை எங்க வைப்போம்? தலைக்கு மேல, காலின் கீழே. சொல்லுங்க, காலின் கீழே. வியாதிகளை காலின் கீழே, பிசாசின் வல்லமைகளை காலின் கீழே. புருஷன் மேல, பிள்ளைகள் மேல போராடுகிற பிசாசுகளை பார்த்து கட்டளை கொடுங்க. அவைகள் உங்களை விட்டு என்ன செய்யும்? நீங்கள் பிசாசை கண்டு ஓடணுமா? அவனை ஓட்டணுமா? ஆளுங்க இருக்கிறவங்க யாரை ஓட்டுவாங்க? பிசாச சொன்ன மாத்திரத்துல ஓடும். ஆனா இன்னைக்கு பிசாசை கண்டா நம்ம என்ன செய்யறோம்? பயந்து ஓடுறோம். கரங்களை தட்டி பாடுவோமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாடுறீங்க? சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நல்ல சங்கமா. நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒரு நிமிஷம், எதிர்காலம் நமக்கு தான். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? உலகத்துல துன்பம் வரப்போகுது, கொள்ளை வரப்போகுது, யுத்தம் வரப்போகுது, பாடு வரப்போகுது, பல சட்ட திட்டங்கள் மாறப்போகுது. ஆனாலும் நான் சொல்றேன், ராஜாக்களுக்கு தான் அதிகாரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. நாம் தேசத்தை ஆளுவோம். விசுவாசம் இருக்கா இல்லையா? இந்த தேசம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்? ஐயே, நம்ம கண்ட்ரோல்ல. சொல்லுங்களேன், நம்ம கண்ட்ரோல் இருக்கு.
ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம நல்ல சோமன் ஆண்டவரே இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் அப்படிதானே? வந்துச்சா? இல்ல. ஏன் ஐயா? சபை தான் தேசத்தை ஆளணும். நீங்க போய் அவங்கள கண்டு பயந்து அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? இல்ல. நம்ம சொல்றவங்க தலைவரா வரணும். நம்ம வாயை திறந்து கட்டளையிடும் போது சூழ்நிலைகள் மாறும். தானியேல் ஆகிய ஒரு விசுவாசிக்கு விரோதமாய் இந்த மாதிரி ஒரு நாட்டை ஆண்ட ராஜா போட்ட கட்டளை அல்ல, 127 நாடுகள். அதுவும் அன்னைக்கு இந்தியா 3 நாடா 4 நாடா பிரியாம ஒரே நாடா இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? அப்போ 127 இன்னும் கூட்டுங்க. எவ்வளவு பெரிய நாட்டின் தலைவர் போட்ட சட்டத்தை கர்த்தர் அவனுக்கு முன்னாடி கொலைத்து போட்டார். கொலைத்து போட்டாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? சத்துரு சொன்னா நீ இடைவிடாமல் ஆராதிச்ச உன் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் சொன்னானா இல்லையா? இன்னைக்கு நம்ம சத்துருக்கள் சொல்லணும். இஸ்ரவேலாகிய சபையை பின்தொடர்ந்து அழிக்க வந்த சத்துருக்கள் சொன்னாங்க, நடுக்கடல்ல சக்கரை எல்லாம் கலந்து ஓடுது, எல்லாம் கலந்து போத பார்த்து சொன்னாங்க, அவங்க கத்த அவங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம சத்துருக்கள் சொல்ல போறாங்க. எத்தனை பேர் கையை தட்டி நல்ல உற்சாகமா பாட போறீங்க? எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை நாம். ஆமென். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை பெற்றுக்கொள்வோமாக. சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென். தேசத்தை நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதல் நூற்றாண்டு சபையை பார்த்திருக்கீங்களா? பார்த்துட்டு, நானும் பார்த்துட்டு இல்ல, ஆனா பைபிள்ல பார்த்திருக்கிறேன். அந்த சபை எப்படி இருந்துச்சான்னு தெரியுமா? என்ன கவனிங்க. அந்த சபை எப்படி இருந்துச்சான்னு தெரியுமா? அந்த சபையை கண்டு எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டான். எல்லாரும் சொல்லுங்க, சபையை கண்டு எல்லாருக்கும். அந்த சபை கையில என்ன இருந்தது தெரியுமா? ஆளுகை இருந்தது. அந்த சபை விசுவாசி போற இடம் எல்லாம் கோழு குண்டடி சொல்லிட்டே தெரிவாங்க. போற இடம் எல்லாம் பாஸ்டர் குறை சொல்லிட்டே தெரிஞ்சாங்க. அப்படியா இருக்கு? சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் பிரசங்கம் பண்ணின இடங்களில் எல்லாம் சபைகள் உருவானது. முதல் நூற்றாண்டு சபைகள் என்ன இருந்தது? ஆளுகை இருந்தது. இந்த நூற்றாண்டு சபைகள் என்ன இருக்குது? மொபைல் இருக்கு. சொல்றது விளங்கல? சொல்றது புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் கையா இருக்கிறோம், ஒரு ஆளுகையும் இல்லை. கேவலம் காய்ச்சலுக்கு கூட 3 நாள் எடுக்கிறோம். ஒரு தலைவலியை கூட நம்மளை கொண்டு துரத்த முடியும். ஒரு குட்டி பிசாசை கூட துரத்த முடியும். சோத்திரம் வரலையே. இப்படி இருக்கிறத பார்த்தா நான் சப்பா சொல்றேனோ? இல்ல இல்ல, சோத்திரம். இன்னைக்கு சொல்ல போறேன். முதல் நூற்றாண்டு சபையை கண்டு தேசத்து என்ன உண்டாயிற்று? நடுக்கம். ஏன் தெரியுமா? ஒன்று சேர்ந்து அவங்க பாடினாங்க, ஒன்னா இருந்தாங்க, ஒரே மனமா இருந்தாங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தாங்க? ஒரே இருதயமும் ஒரே மனமுமா இருந்தாங்க. அப்போஸ்தலர் எழுது, வீட்டுல போய் ராத்திரி படிங்க. அதனால அந்த சபைக்குள்ள என்ன இருந்தது? சேர்ந்து பாடுவோமா? இன்னைக்கு இந்த சபைக்குள்ள ஒரு மனம் உண்டாகட்டும். ஒரே மனமும் ஒரே இருதயம் வந்துச்சுன்னா கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஆமென், தேசத்தை. மறுபடி ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர். ஆமாப்பா, ஆமாப்பா, ஒரு நாள் விலகிடா. ஹல்லேலூயா.
ஆண்டவர் வந்து நமக்கு என்ன ஆசீர்வாதம் வந்துட்டு போயிருக்கிறாரு? ஐயா சொல்லலையே, ராஜாக்களாகிய ஆளுகிறவர்கள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்களேன். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா ஒரு முதலமைச்சரை கண்டா எல்லாரும் நடுங்கினாங்க. யாரு? இறந்து போயிட்டு அந்த அம்மா. அம்மா எல்லார் கையிலயும் ஒரே அதிகாரம் தான் இருந்துச்சு, ஆமாவா இல்லையா? ஆனா அந்த அம்மா வர்றாங்கன்னு தெரிஞ்சாலே எல்லாரும் ஆட்டம் காண ஆரம்பிச்சு. அவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மிக தெளிவாய் பயன்படுத்தினால கூட இருக்கிற மந்திரி ஆகட்டும் முந்திரி ஆகட்டும் யாரானாலும் நடுங்கினாங்க. இன்னைக்கு இருக்கிற முதல்வரை கண்டு மந்திரிமா நடுங்கிறாங்களானா இல்ல. பழைய மூத்த சீனியர்ஸ்ல உங்க அப்பா காலத்துல இருக்கிறாண்டா போடா அப்படி. ஏன் தெரியுமா? தன் கையில் இருக்கிற ஆளுகையை ஒரு சிலர் 10 வருஷம் ஒரு பிரதமர் நமக்கு இருந்தார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஒரு பிரதமர் இருந்தார். யாராவது அவருக்கா ஜெபம் பண்ணீங்களா? யாராவது அவரை நினைச்சிருப்போமா? யாராவது அவர் ரட்சிக்கப்படணும்னு வேண்டி இருப்போமா? இல்ல. ஏன்னா அந்த மனுஷன் அமைதியா இருந்தார், அமைதியா போயிட்டார். இந்த ஐயா வந்து தன் அதிகாரத்தை காட்ட தொடங்கின சபைகள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சு. ஐயோ நான் சொல்றேன் சரிதானா? அதான் நான் சொல்லுவேன், அதிகாரம் எல்லாருக்கும் இருக்குது, சபைகளுக்கு இருக்குது. இன்னைக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கணும். மோசே கையில் அதிகாரம் இருந்துச்சு. அதிகாரத்தை வச்சுட்டு மோசே யாரை பார்த்து கூப்பிட்டான்? ஆண்டவர் நாங்க என்ன செய்வோம்ப்பா? ஆண்டவர் என்ன கேட்டாரு? இதோ நான் வாசலை திறக்கிறேன் அப்படியே சொன்னாரு. அப்படியே கையில என்ன இருக்கு? கோல் அதிகாரம் எடுத்து நீட்டு முன்ன போயிட்டு ஜனங்களை பார்த்து சொன்ன, இன்னும் தாமதிக்கிறது என்ன? புறப்பட்டு போங்க, சுதந்திரிங்க தேசத்தை. இன்னைக்கு ஆவியானவர் தந்திருக்கிறார் அதிகாரத்தை, ஆளுகைய. விசுவாசிக்கிற சபை அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்காதவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. விசுவாசிச்சீங்கன்னா அந்த ஆளுக ராஜரிக அபிஷேகம் மேல வெளிப்பட போகிறது, அந்த அதிகாரம் புறப்பட போகிறது. என் பிள்ளைக்கு ஒரு வேலையை தாரு அழாத, பிள்ளைக்கு வேலை கட்டளையிடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல. திருமண காரியங்களை கட்டளையிடுங்க, பேசுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வியாதியை பார்த்து பேசுங்க, அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும். சோத்திரம் வரல, பிசாசுகள் முன்பாக எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, அது உங்களை மேற்கொள்ள முடியாது. இதுதான் ராஜரிக அதிகாரம். கரங்களை தட்டி இதெல்லாம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் ரீஸ்டோர் பண்ணுவாராக, சபையில மீண்டும் உங்களுக்குள்ளே கட்டு எழுப்புவாராக இயேசுவின் நாமத்துல. எத்தனை பேர் நான் பேசிட்டு இருக்குது புரியுது? இதெல்லாம் ஏசப்பா வந்து தந்துட்டு போய் 2000 வருஷம் தாண்டியாச்சு. கேக்குறீங்களா? இந்த ஆசீர்வாதம் தந்துட்டு போய் 2000 வருஷம் தாண்டியும் இன்னும் என்ன தெரியுமா கேட்கிறோம்? தாரும் தாரும் சுதந்திரிப்பீர்களாக, ஆளுகை பயன்படுத்துவீர்களாக, தேசத்தை சொந்தமாக்குவீர்களாக. இந்த 2026 40 நாளுக்குள்ள இந்த சபையில் 1000 விசுவாசிகள் வருவார்களாக. சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா இருக்கிற 50 பேர் 100 பேர் 120 பேர் ஒருமனப்பட்டா, இந்த சபை 120 தாண்டி இருக்கும். 120 பேர் ஒருமனப்பட்டா அடுத்த சபையில 3000 பேர் வருவாங்க. சொல்லுதா பைபிள்? இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது? ஒரு காலத்துல பிரசங்கம் பண்ண பயந்த பேதுரு தைரியமா பிரசங்கித்தான். இன்னைக்கு ஒரு வல்லமை புறப்படுவதாக. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை யாரா மாத்தி இருக்கிறாரு? கோழைகளா? அப்படியா? பயந்தாங்கொழிகளா? கடன்கா? ஒண்ணுமே இல்ல பாஸ்டர். முக்காவாசி விசுவாசிகள் பதில் சொல்ற ஒரு வார்த்தை, ஒண்ணுமே இல்ல பாஸ்டர். மறந்துடாதீங்க, நீங்களும் நான் ராஜாக்கள். கடைசியா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களும் இன்னொரு அதிகாரம் இருக்கு, ஆசாரியர்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆசாரியர்கள் யாரு? பழைய ஏற்பாட்டுல அங்கியெல்லாம் போட்டுட்டு பலி செலுத்து. இன்னைக்கு அங்கிதான் இருக்கு, ஆனா பலிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டுல பலிகளை செலுத்தினார்கள். அப்ப புதிய ஏற்பாட்டுல ஆசாரியர்கள் யாரு? நீங்களும் நானும் தான். நமக்கு அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் தந்து விட்டார். துதியாகிய ஸ்தோத்திரமாகிய பலிகளை, நந்தி பலிகளை, காணிக்கைகளாகிய பலிகளை, கர்த்தருக்கு பாடலாகிய பலிகளை செலுத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம் வரலையே? துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். எல்லாத்துக்கும் பாஸ்டரை கால் பண்ண கூடாது. நீங்கள் ஆசாரிகளை கர்த்தர்களை மாற்றி இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசாரிய ஊழியம் செய்யணும்? வாசிக்கலாமே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 பேதுரு 2:5 வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல
ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். கவனிக்கிறீங்களா? நீங்களும் நானும் எந்த ஆசாரியன் சொல்லுங்க? கண்டதெல்லாம் பலி செலுத்துகிற ஆசாரியன் அல்ல. கவனிக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டம். அப்ப நம்மளை தெரிந்து கொண்ட என்னதுக்கு? சும்மா அண்ணி அக்கினியோடு வந்து பலி செலுத்த அல்ல. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியோடு பலி செலுத்தும்படி. அப்படிதானே சொல்லு. தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி. இன்னைக்கு பல ஆவிகள் உண்டு. இன்னைக்கு அந்த ஆவிகள் எல்லாம் துரத்துங்க. இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதல் காரியம், எந்த ஆசாரிய கூட்டம்? பரிசுத்த ஆவியின் மூலமாய் பலி செலுத்துகிற ஆசாரிய கூட்டம். விளங்குதா? கண்ட வார்த்தையெல்லாம் ஜெபத்துல ஸ்தோத்திரத்துல பயன்படுத்த கூடாது. வீண் வார்த்தைகளை அலப்ப கூடாது. சும்மா 1000 ஸ்தோத்திரத்தை டிவியில போட்டு வச்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு பாஸ்டர் நானும் ஸ்தோத்திரம் போட்டேன்னு சொல்ல கூடாது. அவரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. டிவியில பேசுறவரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. நீங்க பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த ஆரம்பிங்க. ஆவியின் கனிகளாகிய பலிகளை கர்த்தர் விரும்புகிறார். இதை செலுத்தினீங்கன்னா நீங்க பரிசுத்த ஆசாரிய கூட்டம். இரண்டாவது ஒரு காரியம், இந்த ஆசாரியர்களுக்குன்னு தனி வஸ்திரம் இருந்தது பைபிள்ல. ரைட்டா? அவங்க என்ன போடணும்? அங்கி போடணும், கச்சை கட்டணும், மார்க்கவசம் தரிக்கணும். பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு இதை எங்க பார்க்கலாம்? சில மெயின் லைன் சர்ச்சஸ்ல ஆசாரியர் எந்த ட்ரெஸ்ஸோட வருவாங்க? அங்கி, சொல்லுங்க, கச்சை, மார்க்கவசம் போட்டிருக்காங்களா இல்லையா? அப்ப ஏன் பாஸ்டர் நம்ம பெந்தேகோஸ்து கோயில்கள் ஒன்னும் பாஸ்டர் அதை போடலைன்னா இங்க நம்ம எல்லாருமே அதெல்லாம் அணியணும். எப்படி அணியணும்? இப்படி ட்ரெஸ்ஸில் அணியக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் ஆண்டவர் வசனத்துல நம்ம அணிய சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? அவர்கள் அங்கியும் கச்சையையும், ஆமாவா இல்லையா, நல்ல மார்க்கவசம் எல்லாம் போட்டுட்டு அப்படி வந்து நின்னா பார்க்க எப்படி இருக்குது? சொல்லுங்களேன். சும்மா போனவனும் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். நம்ம ஆளுங்க நம்ம சும்மா வந்து நின்ன உடனே இவெல்லாம் பாஸ்டரா, இவெல்லாம் பாஸ்டரா, ட்ரெஸ் அப் எடுத்து வாசி. எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 14-15 வாசிங்க. 14 வாசிங்க. நீங்க கச்சையை கட்டணும். என்ன கச்சை? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டணும். சொல்லுங்களேன். நான் சொல்றது கவனிங்களேன். அவங்க அறையில் என்ன கச்சை கட்டி இருக்கிறாங்க? பல கலர்ல கட்டி இருக்காங்க. அதை விடுங்க. நம்ம கட்டணுமா? ஆசாரிய கூட்டம் என்ன கட்டணுமா? நூலா? 28 சொல்லலையே. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இவ்வளவு ரத்தம் சிந்தி பாடுபட்டாலும் பிறந்த உடனே 28 ஒரு நூல் கட்டினாதான் பிள்ளைக்கு பாதுகாப்புன்னா அப்பாவுக்கு ரத்தத்தை எல்லாம் எவ்வளவு காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோம். வந்துட்டோம் சிலுவை ஆசீர்வாதத்தை வாங்க. பைபிள் சொல்லுது சத்தியம் என்னும் கச்சையை கட்டணும் சபை. அவங்கதான் ஆசாரிய கூட்டம். சத்தியம் என்ன தெரியுமா? இந்த வேதமே சத்தியம். இது என்ன சொல்லுதோ அதன்படிதான் வாழணும். இந்த கச்சை கட்டினவங்க தான் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக ஆசாரிய கூட்டம். சத்தியத்தின்படி வாழ்றவங்க தான் ஆசாரிய கூட்டம். ஒரு கைரத்துக்கு கட்டுறவங்க அல்ல, அதன் பின்னாக போகிறவர்களாய் அல்ல. சத்தியத்தின்படி ஆராதிக்கவாங்க. சத்தியத்தை கட்டினவர்களா நில்லுங்க. கர்த்தர் உங்களை தான் நேசிக்கிறார், உங்களை தான் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்ப எல்லாரும் என்ன செய்யணுமா? கச்சை கட்டணுமா? கேட்டீங்களா சிஸ்டர்? ஏன் எங்க சபைகள்ல பாஸ்டர்மார் அப்படி போட்டு அழகா இருக்க? இல்ல 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 இல்ல. எங்க சபைகள்ல ஊழியர்களுக்கு இருக்கிற பெரிய கட்சியை சத்தியத்துல நிக்கிறது. ஆள் வந்தாலும் வராட்டியும் சத்தியத்தை பிடிச்சு நிக்கிறதா கர்த்தர் கொடுத்திருக்கிற சரியான கச்சை. விளங்குதா? நீங்களும் கச்சையை கட்டின ஆசாரியர்களா மாறணும். சத்தியத்தை சுமக்கிற ஆசாரியர்களை கர்த்தர் மாற்றுவாரா? சொந்தக்காரங்க பலதும் சொல்லுவாங்க, ஊர்ல பல பேர் வாழ்வாங்க. நீங்களோ யாருங்கிறத மறக்க கூடாது. சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களா இருக்கு. சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, ஒண்ணு 28 கெட்டு இல்லைன்னா அப்படி இப்படி. பாஸ்டர் எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா சொந்தக்காரங்க. அப்ப உன்னை விட்டு எது போகுது? கச்சை. இது ஒரு உதாரணமா தான். கச்சை போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
என்ன கட்டுங்க? இன்னைக்கு சத்தியத்தை பிடிச்சுக்கோங்க. அடுத்து நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசாரியனுக்கு மார்க்கவசம் பழைய ஏற்பாட்டுல ரொம்ப கலர் அழகா இருந்துச்சு, ரைட்டா? புதிய ஏற்பாட்டுல நீதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாகவும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனை துதிக்கும் போது செருப்பு போட்டா என்ன, சபைக்கு பீடத்துல எல்லாத்தையும் வெளியே போட்டுட்டு உங்க கீழே என்ன 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 பாதரட்சை? சுவிசேஷம். அதைத்தான் சொல்லுது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷனுடைய பாதை எவ்வளவு அருமையா இருக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ நீங்களும் நானும் 4வது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? ஐயே, ஆசாரிய கூட்டம். என்ன ஆசாரிய கூட்டம்? கண்ட பலிகள், இஷ்டத்துக்கு பலிகள் செலுத்துகிறவர்களாய் அல்ல, பரிசுத்த ஆவிக்கேற்ற ஆசாரிய கூட்டமாக பலி செலுத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்தது அங்கி குங்கி எல்லாம் போட்ட கச்சையெல்லாம் கெட்டின கூட்டம் அல்ல, சத்தியத்தையும் ரட்சிப்பையும். நல்லா கவனிங்க. இன்னும் தலையில என்ன கட்டி போடுவாங்க? தொப்பி. பைபிள் சொல்லுது ரட்சணி என்னும் தலை சீரா, சத்தியம் என்னும் கச்ச, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷமாகிய பாதரட்ச. இதெல்லாம் போட்டவங்க தான் ஆசாரியர். பழைய ஏற்பாட்டுல இதெல்லாம் போட்டாதான் ஆலயத்துக்குள்ள போக முடியும். புதிய ஏற்பாட்டுல சத்தியம் இல்லாட்டி நீங்க விசுவாசி, நீங்க ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க சத்தியம், நீங்க முறையா இதெல்லாம் கை கொண்டா மட்டும்தான் நீங்க ஆசாரிய கூட்டமா மாற முடியும். இந்த சிலுவை தியான 2வது நாளில ஆவியான நமக்கு 4 விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார். ஒன்று, அவர் எதுக்காக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்? கெட்டு போகாம இருப்பதற்காக அன்பு கூர்ந்தார். எப்படி கெட்டு போகிறோம்? மீறுதல் மூலமாகவும் கீழ்ப்படியாமை மூலம் கெட்டு போகிறோம். நம்பர் 2, அவர் வந்து நமக்கு என்ன செய்கிறார்? இரத்தத்தினால் நம்மளை, நம்ம இருதயத்தில் இருக்கிற அக்கிரமங்களை கழுவுறார். அப்பதான் மகிமையை பார்க்க முடியும். இருதயத்தில் தேவனை தரிசிக்க இத்தனை வருஷம் விசுவாசியா வந்தோமே, எப்பவாவது இயேசுவை தரிசிச்சோமா? ஏன்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். தேவனை நம்ம தரிசிக்கிறோம். யார் யார் மிருகங்களை எது இல்லாம தரிசிக்கிறோம். இன்னைக்கு தேவனை தரிசிப்பதற்கு இரத்தத்தால கழுவப்படுவோமாக. 3வது, கர்த்தர் நமக்கு என்ன தர்றாரு? நம்மளை யாரா மாத்தி இருக்கிறாரு? ராஜாக்கள்னா சாதாரண ராஜாக்கள் அல்ல, ஆளுகை மிக்கவர்களாய். ஆமென். ஆளுகை மிக்க முதல் நூற்றாண்டு சபையை போல நம்ம சபைகள் மாறுவதாக. கடைசியா நம்மளை யாரா மாத்தி இருக்கிறாரா? நம்மளும் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா போடணும். அதனால்தான் வெளிப்படுதல் விசேஷத்துல சொல்றாரு, சபையை பார்த்து நீ நிர்வாணியா இருக்கிற. ஏன்? நீ நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறமா, நல்ல புதிய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிற, ஆனா கச்சையை காணும், அங்கேயே காணும், மார்க்கவசத்தை காணும், தலை சீராவை காணும், பாதரட்சியை காணும், ஒண்ணுமே இல்லை. ஒரு 2 சோத்திர அல்லேலூயா மட்டும் இருக்கு. இந்த ஆண்டில் இதெல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. அப்படியே எழும்பி நிற்கலாமா? கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே நோக்கி பாருங்க, பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த வார்த்தைகள் மூலம் ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலைகள் உண்டாவதாக. இந்த ஹோலி லேண்ட் டிவியில் இந்த வார்த்தைகளை கேட்ட யாவர் மேலும் ஒரு விடுதலை வருவதாக. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தீ பிறகு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தீ பிறகு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே,
பாடு மரணத்தை தியானித்தாள். எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து நிக்கிறான்ப்பா. இன்னைக்கு மீண்டும் தருகிறபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஹalleluya.